அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, இம்பார்ட்டன்ட்டா நமக்கு ஒரு ஆர்டிக்கிள் தான் இருந்துச்சு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல. ஓகேங்களா. பெருசா எந்த நியூஸ் பேப்பர்லயும் செய்திகள் இல்ல. ஸோ, 1 இருந்துச்சு. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஓகேவா. ஸ்டார்ட் ஸ்டார்ட்டப்ஸ் ரன் பை விமன் செட் டு பி மென்டார்ட் அண்டர் டிஎன் ரைஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிறதே நமக்கு சமீபத்தில தான் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ, இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாவே பார்த்துருவோம். ஓகேவா. ஸோ, தமிழ்நாட்டுல வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. கரெக்ட்டா? வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, எம்பவர்மென்ட்க்காகவும் ஓகேவா? எம்பவர்மென்ட்க்காகவும், பாவர்ட்டி ரிடக்ஷன்க்காகவும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதிகாரமளித்தல் மற்றும் வறுமையை ஒழித்தல் அப்படிங்கிற அந்த கீழ தான் வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டம் 2006ல இருந்து நமக்கு இருந்திருக்கும். இந்த வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டம் வந்து வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் ஒரு ப்ராஜெக்ட்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தினுடைய 2ஆம் கட்டம் 2.0 அப்படிங்கிறத நம்ம பாலிசி நோட்ல கூட பார்த்திருப்போம். எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 2021, 22ல கொண்டு வராங்க. எதற்கு கீழ அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்க்கு கீழ. ஓகேங்களா? தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்க்கு கீழ என்ன கொண்டு வராங்க? வாழ்ந்து காட்டுவோம் 2.0 அப்படிங்கிற பேர நமக்கு கொண்டு வராங்க. வாழ்ந்து காட்டுவோம்ன்றது முன்னாடி. இப்ப வாழ்ந்து காட்டுவோம் 2.0 அது என்னன்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்க்கு கீழ ஒரு விஷயம் செயல்பட போகுது. என்ன அப்படின்னா, டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? டிஎன் ரைஸ். டிஎன் ரைஸ்னா என்னன்னா, தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் இனிஷியேட்டிவ் சமீபத்தில தான் லான்ச் பண்ணாங்க. இந்த மாசம் தான். ஓகேவா? தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர். இந்த அப்ரிவியேஷன் கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஏன்னா அப்ரிவியேஷன் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? டிஎன்ஆர்டிபினா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஓகேவா? டிஎன்ஆர்ஐஎஸ்இ அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர். ஓகேவா? ரூரல்னா இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் எனேபிளர் அப்படின்னு சொல்லி இரு அப்படின்னு சொல்லி முடியணும். ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர். ஸோ இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் டிஎன்ஆர்டிபிக்கு கீழ செயல்பட போகுது. டிஎன் ரைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது விமன் லெட் ஸ்டார்ட் அப்ப வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. ஓகேவா? விமன் லெட் ஸ்டார்ட் அப். அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்னா நமக்கு தெரியும். கரெக்ட்டா? சின்ன சின்ன இந்த எம்எஸ்எம்இ இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அது பெண்கள் தலைமையில இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையும் ஆ கைட் பண்ண போறக்கூடிய அமைப்பா யார் இருக்க போறாங்கன்னா, இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிறவங்க இருக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அதற்கு கீழ ஒரு 130 என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ரன் பை விமன் செட் டூ பி மென்டார்ட் அண்டர் ஓகேங்களா? ஐ மீன் கவனிக்க போறாங்க. மென்டார்ட் அண்டர் டிஎன் ரைஸ் இனிஷியேட்டிவ். ஒரு 130 என்டர்பிரைசஸ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன் ரைஸ்க்கு கீழ. அவங்களுக்கு வந்து தேவையான ட்ரெய்னிங் அண்ட் தென் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணணுமோ, பினான்சியல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது. அந்த மாதிரியான உதவிகள பண்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ விமன் லெட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவையான கெப்பாசிட்டி பில்டிங், ட்ரெய்னிங், பினான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள பண்றதுக்காக டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அதற்கு கீழ ஒரு 130 என்டர்பிரைசஸ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு ரீஜியன்ல இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எதுக்கு கீழ வருது அப்படின்னா, வாழ்ந்து காட்டுவோம் 2.0 கீழ தான் வருது. அதனால தான் வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 1.0 அப்படிங்கிறது 2006 2.0 அப்படிங்கிறது நமக்கு 2017ல வந்து முடிஞ்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறத்துலருந்தே அத எடுத்துட்டு வரலாம். இருந்தாலும் பாலிசி நோட்ல பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அட்பின் போட்டு வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2.0 அப்படின்னு சொல்லி பாலிசி நோட்ல குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2.0 2021, 22ல வந்திருக்கும். இதுக்கு கீழ தான் நமக்கு டிஎன் ரைஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மொத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா, வேர்ல்ட் பேங்க் அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்க போகுது. இல்லைங்களா? வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் ப்ராஜெக்ட். இன்னொரு முக்கியமான டெர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 3 ஜெனரேஷன் பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மென்ட் புரோகிராம் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஓகே. இத வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2.0க்கு கீழ குடுத்திருக்க ஒரு விஷயம். ஓகேவா? 3 ஜெனரேஷன்
பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் புரோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார ரீதியாக அதிகாரமளித்தல் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் தலைமுறையாக வறுமையை ஒழித்தல் மற்றும் பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்றாங்க. 3rd ஜெனரேஷன் பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் புரோகிராம் அப்படின்றது எதுக்கு கீழே வரும்னா விகேபி 2.0 கீழே தான் வரும். அதாவது விகேபினா வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட் 2.0 கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மொத்த திட்டங்கள் எல்லாமே வேர்ல்டு பேங்க் அசிஸ்டடா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபண்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா 70:30 அப்படிங்கிறதுல இருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த மொத்த விஷயங்களும் எதுக்கு கீழே வருது அப்படின்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அதுக்கு கீழே தான் இந்த எல்லா செயல்பாடுகளும் இருக்கு. சரியா? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்னா 1983ல நமக்கு வந்து சரியா? ஸோ தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. சரியா? ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் பார்த்தோம்னா இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த ஒரு ஆர்டிகல் தான் நமக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்டாவும் இருந்துச்சு. சரிங்களா? நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆர்டிகல் தான். டிஎன் ரைஸ் கீழே ஒரு 130 விமன் லெட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அவங்கள மென்டார் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் நியூஸ் அதுல. ஆனா அதுல பேக்ரவுண்ட் ஸ்டோரியா இவ்வளவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலை எடுத்து பாருங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.